கவலை இல்ல, வரான் உங்கள்கிட்ட அப்படிங்கிறான். வெறுங்கையில ₹1 காட்டுறான், கையை பிரிச்சு காட்டுறான், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. மூடி திறக்கிறான், ₹1 இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? உளுந்து முடிஞ்ச கதை ஈமான் போயிடும். நீங்க தாங்க எல்லாம் எப்படிப்பட்ட அலைவர், வெறுங்கையில ₹1 கொண்டு வந்துட்டாரு, விழுந்துருவோமா? இந்த மாதிரி சில டெக்னிக்குகளை கையாண்டா நம்ம விழுந்துறதுக்கு ரெடியா இருக்கிறோம். மனிதன் இவன் யாரு, இது என்ன வித்த பண்ணிருக்கான், இப்பெல்லாம் ஒருத்தர் நடக்க முடியாது, இப்படி நடத்தினால இவனு கடவுளாயிர மாட்டான், இவனை இழுத்து போட்டு அடிச்சா வைக்கும், நம்மள மாதிரி அவனும் வேதனைப்படுவான், அது வழங்க மாட்டாங்க நமக்கு. எவனாச்சும் ஒருத்தன் என்னமாச்சும் ஒரு அதிசயமான ஒண்ணு செஞ்சு காட்டிட்டான்னு சொன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, நெசமா அப்படி செய்ய முடியுமா, மனிதனுக்கு இப்படியான சக்தியை கொடுத்திருக்கிறானா நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இதுலதான் நிறைய பேர் இந்த செய்தி முறிதுன்னு விழுந்து கிடக்கிறான். எல்லாம் அவருக்கு தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறது, எல்லாம் அவருக்கு இயலுங்கிற மாதிரி நினைக்கிறது. அந்த மாதிரி என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுலையே சாமிரின்னு ஒருத்தன் இருந்தான். சாமிரின்னு ஒருத்தன் இருந்து அவன் என்ன தங்கத்திலேயே ஒரு சின்ன காளை வடிவத்தில் காளை மாட தயார் பண்றான். தங்கத்துல ஒரு காளை மாட்டை தயார் பண்றான். காளை மாட்டை தயார் பண்ணி அதுல இருந்து ஒரு சத்தம் வர்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டான். காளை மாடு நெசமா சத்தம் போடுவேன், அந்த மாதிரி ஒரு சத்தம் வர்றதுக்கு உரிய ஒரு ஏற்பாடை ஒண்ணு அவன் உள்ள பண்ணி வச்சுட்டான். காளை மாட்டை செஞ்சு அது மேல ஒரு சத்தம் போடுது. சத்தம் போடுற மாதிரி காட்சி அந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, இங்க பாத்தீங்களா மூசா அல்லாவை தேடிட்டு எங்கேயோ போயிருக்கிறாரு, இங்க இருக்கிறான் அல்லா, இல்லாட்டி தங்கத்துல தங்க மாட்டுல சத்தம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அந்த மக்கள்கிட்ட சொல்றான். இவங்க என்ன செய்யல, இந்த சத்தம் தான் கடவுளுக்கு அளவுகளான்னு விளங்கணுமா இல்லையா? சத்தம் கேட்டா கடவுளாயிருமா? இந்த சத்தம் கேட்கறதுக்கு என்னென்னமோ செட்டப் பண்ணிருக்கலாம். அல்லாஹ் அதை கேட்கிறான். ஆனா அப்பலா இரவுன அல்லா எரிஜேலியும் கவுலா, இன்னொரு தடவை அந்த சொல்ல முடியாதுன்னு நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஒரு செட்டிங் நடந்திருக்கு அல்ல, அதை சொல்லி காட்டுறான். ஒரு செட்டிங் பண்ணிட்டா அதை அது மாதிரி சத்தம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி போடலாம். இன்னொரு அடிச்சு மாதிரி சத்தம் வராது, மழை கொஞ்சம் தனியா எடுத்து சில செட்டிங் எல்லாம் பண்ணணும். அது ஒரு செட்டிங் எல்லாம் சொல்றான். அதனால அப்படி கேட்டான். அவளா இறன அல்லா எரிஜி இலையும் கவுலா, இன்னொரு தடவை அதே மாதிரி அதுக்கு சொல்ல முடியாது என்று கூட சிந்திக்க வேண்டாமா? ஒரு சத்தம் போட்டு நின்றுச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கா நினைச்சுட்டான், ஏற்பாடு பண்ணிவிட்டான். தங்கல எல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்க, அதை கும்பிட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவ்வளவு தௌஹீதுல வந்தவங்க, ஃபிரௌனை எதிர்த்து கொண்டு இந்த கொள்கையில உறுதியாக இருந்த ஒரு கூட்டம், ஃபிரௌனுக்கு எதிராக களத்தில் நின்ற ஒரு கூட்டம், இந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய வல்லமையை கண்ணா புரிஞ்ச ஒரு கூட்டம். இன்னும் சொல்ல போனா அந்த கடல்ல இவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு, யாரு ஃபிரௌனுடைய கூட்டத்தார் மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால பார்த்து தப்பிச்சு வராங்க. நம்ம கேட்டு அற்புதத்தை அனுபவிச்சவன் அல்லாஹ் யாரு கண்ணால் கண்டவன் அல்லாஹ் தான் பாருல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை காணா. மூசா கைத்தடி அடிக்கிற அற்புதங்கள் ஒரு தலைப்பு பின்னாடி வருது, அதுல அந்த சம்பவங்கள் நான் சொல்றேன். அப்ப அற்புதங்கள் என்ன, யார் யார் எப்ப செய்ய முடியுங்கிறத நம்ம ஒரு தலைப்புல வச்சிருக்கோம். என்னென்ன தலைப்புகள் எல்லாம் நம்ம வெளியிட்டு பார்த்தோம், எல்லாம் அதுல வருது. இப்ப சுருக்கமா விளங்குறது என்ன, அந்த கடல் இப்படி ரெண்டா பிளந்து மூசாவும் தப்பிச்சு வெளியே போறாரு, அவருடைய கூட்டத்தாரும் தப்பிச்சு வெளியே போயிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணி ஃபிரௌனுடைய கூட்டம் வரும் பொழுது அவர்கள் கரையேறாங்க, இவர்கள் மூழ்கடிக்கப்படுறாங்க. இப்ப அல்லாஹ் மேல எப்படி நம்பிக்கை எனக்கு இருக்கணும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும்ல. இந்த பெரிய அற்புதத்தை பார்த்தவன் இந்த அற்பமான ஒரு சத்தத்தை கேட்டுட்டு முடிஞ்சு விட்டாங்க, கதை முடிஞ்சிருச்சீங்க. இவருடைய ஈமான் எவ்வளவு இருந்திருக்கு, இவ்வளவு பெருமாண்டமான அற்புதம் எங்கடா, வேண்டு ஒரு சத்தம் போட்டா கடவுளா, இதனால கடவுளாயிருமாடா, இது எப்படா கடவுளுங்கிற, தூக்கி போட்டு உடைச்சு பாப்பமாடா, திருப்பி அடிச்சா அழுதான் பாப்பமாடா, நெருப்புலதுக்கு போட்டா உருகாம இருக்குதான்னு பாக்க மாட்டான்னு கேட்டிருக்கணும்ல. அவன் சரியான ஆளா இருந்தா அது கடவுளுங்கிறீங்கள, நெருப்புலதுக்கு போடுவோம் அந்த தங்க மாட்டை, உருகாம இருக்கான்னு பார்ப்போம், துண்டு துண்டு அறுவாள் வெட்டி பார்ப்போம், துண்டு ஆகாம இருக்குதான்னு பார்ப்போம். அப்படி எல்லாம் கேட்டிருந்தான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல சரியான முறையில ஈமான் நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அறகுறையா நுழைஞ்சிச்சு. ஹாரூன் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஏன்டா அந்த மாதிரி போறீங்க, இது இல்லடா மூசா அப்படிலாம் தப்பாவெல்லாம் போல கரெக்ட் தான் போயிருக்கிறாரு. அவன் சொல்றான் ஹாதா இலாஹு மூசாங்கிறான், இதான் மூசாவுடைய இலாஹு கடவுள். இப்ப நசிய அவரு தடமாறி ஓடி போயிட்டார், விரைஞ்சு போயிட்டாரு. மூசா எங்க தேடிக்கிட்டு போனாரோ அவன் இங்க வந்துட்டான், அவர் எங்கேயே தடுமாறி போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சாமுரிங்கிறவன் அந்த மக்களை பூரா வழிகெடுத்து விட்டான். வழிகெடுத்தா வாட்டு போய் அந்த அல்வாகனா பலகைகள் தௌராத்துடைய ஏடுகளை வாங்கி கொண்டு இவர் வர்றார். வந்து பார்த்தா இங்க ஒரே காளமாட்டு கோயில் எழுப்பி இருக்கு, திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து. இப்ப எதுக்கு சொல்றேன், வந்தோட கோபம் வருது. ஹாரூனுடைய தாடியை பிடிக்கிறாரு, தாடியை பிடிச்சு இந்த மாதிரி கெடுத்து விட்டிய, உன்னைய நிப்பாட்டிட்டு போய் இந்த மாதிரி தடுக்காம இருந்துட்டிய,
அவர் கேட்கிறார், எபன உம்மலா தாகுது பிலிஹியத்தி வலா பிராசி, என் தாடியின் தலையை பிடிச்சி நீ இழுக்காதப்பா, என்னை விட்டுருப்பா. இன்னல் கோம இஸ்தலாபூனி, என்னை வந்து ரொம்ப வீக் ஆக்கி விட்டாங்க. காடு எத்துருவனி, என்னை கொல்ல வந்து விட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அதான் கடவுள் நிக்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கெஞ்ச இவ்வளவு நடக்குது. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியல, நடக்குதுங்கிறது தெரியல. அவர் உருவாக்கிட்டு போறாரு. அல்லாஹ்ட்ட போகும்போது இவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தா என்ன இருக்கணும், எல்லாம் நான் போன இந்த மாதிரி மாறி போயிருவாங்கல்ல, சாம்பரின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்னமோ பண்ணி போடுவான்ல, இதெல்லாம் அவருக்கு தெரியல. சாம்பரி ஒருத்தர் இருக்கிறது தெரியல, அவன் இந்த மாதிரி மாட்டுல ஒரு செட்டிங் பண்ணுவாங்கிறதும் தெரியல. அதை கேட்டுக்கிட்டு இந்த கூட்டம் எல்லாம் அதை போய் கும்பிடுங்கிறதும் தெரியல. ஹாரூன் தோத்து போயிருவாருங்கிறதும் தெரியல. இல்ல நமக்கு என்ன விளங்குது, மனிதன் தான், நபியா இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு கிட்டத்தட்ட நடக்குது. நடந்து போயிட்டு வர தூரம் தான். அதுக்காக வேண்டிய என்ன பிளைட்ல போய் 9 மாசத்து பிரயாண தூரமா இல்ல, இந்த போயிட்டு வர்ற தூரம். நடந்து போயிட்டு வர்றாரு. கொஞ்சம் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போயிட்டு வர்றாரு. இந்த ஒரு டிஸ்டன்ஸுக்குள்ள என்ன ஒரு வாரம் ஆகுமா, 40 நாள் இருக்க அவர் அங்க இருந்து போய் அதை வந்து 40 நாள் வந்து அல்லாஹ் வந்து அதுக்கு அழைச்சிருந்தான். மொத்தத்தில் 40 நாள் இருக்கு அந்த காலத்து முறை பிரகாரம். 40 நாள் தங்குனது, ரிட்டர்ன் ஆனது எல்லாம் சேர்ந்து 40 நாளைக்கு இடையில இம்புட்டு நடந்து போச்சு. என்ன அதனால அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து எங்களால நரகத்தில் போடுறாங்க அதிகபட்சமா 40 நாள் தான் போடுவான், நாங்க 40 நாள் காலமாட்டம் வணங்கி விட்டோம், அதுக்கு மேல எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான் அல்ல அப்படின்னு. லந்த மசனாரு இல்ல ஐயாம அதுதான், சும்மா கொஞ்ச நாளைக்கு தான் எங்களை நரகத்தில் அல்ல போடுவான்னு இவங்க சொல்லுவாங்க யூதர்கள். இது சொல்லி சொல்லி அப்ப இந்த கொஞ்ச நாள் வணங்கிட்டானே, எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய நபி, ஒரு வலிமையான நபி, ஒரு ஆட்சி வச்சிருக்கிற நபி, இன்னும் சொல்ல போனா சொந்த வேலைக்காக ஒரு போகல, அல்லாஹ்வுடைய வேலைக்காக தான் போனாரு. அந்த நேரத்தில் கூட சமுதாயத்தில் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு போயிருக்கலாம்ல, அங்க இருந்துகிட்டு கண்காணிக்கலாம்ல. இவன் அப்படித்தானே சொல்றான். உங்க ஷேக் எப்படி இருப்பாரு தெரியுமா, உங்க ஷேக் வந்து மதுரையில் இருப்பாரு, முரீது வந்து ஷேக், நீ மெட்ராஸ்ல இருப்ப, அவர் கண்ணு உன்னை கண்காணிக்கும். அதாவது மதுரையில் இருந்துகிட்டு நம்மள என்ன செய்வாங்களா, ஓ ஷேக் முரீது பையத்து தரவா, நம்மளை கண்காணிப்பாங்க அப்படின்னா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் கதின்னு தீட்சை வாங்கக்கூடிய ஒரு கூட்டம், அதை தொழில் நடத்தக்கூடிய கூட்டம். மேலப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஷேக் இங்க மெட்ராஸ்ல இருக்கிறவரை கண்காணிப்பார், காயல்பட்டத்தில் இருக்கிற ஒரு ஷேக் இங்க அவளை கண்காணிப்பார், இலங்கையில ஒரு ஷேக் இருப்பாரு, அவர் இலங்கையில உட்கார்ந்துகிட்டு இங்க மெட்ராஸ்ல உள்ள தன்னுடைய முரீதை சீடனை என்ன செய்வாரு, கண்காணிப்பார். உன்னோட நடவடிக்கை எல்லாம் என்ன ஏது அவருடைய கண்ட்ரோல் நீ இருப்ப, அவருடைய பாதுகாப்புல இருப்ப, அவருக்கு தெரியாம நீ ஒண்ணு நடத்திட முடியாது, ஒழுங்கா இருந்துக்க. இந்த மாதிரி பயங்காட்டி அல்லாஹ்வுக்கு தொழுகிறான், அவருக்கு பயந்துட்டு தொழுகிறான். ஷேக் பாத்துட்டு வரல, தெரிஞ்சிருமில்ல அவருக்கு, அப்படிங்கிறதுக்காக அவனை தொழுகையாளியாக்கி இந்த தொழுகைக்கு எல்லாம் மூஞ்சில எரிஞ்சிருவான். அல்லாஹ்வுக்காக தொழுதான் தொழுகை ஏத்துக்கிற முடியுமே தவிர, ஷேக் பார்த்துட்டு இருக்காருங்கிற தொழுகைக்கு பேர் தொழுகையா, அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு நம்மளை ஏமாத்துத. இப்படி ஒரு ஆற்றல் உண்மையில இருந்திருந்தால் மூசா நபிக்கு அது இல்ல. அவர் 40 நாளைக்கு அங்க இருந்து கொண்டு இங்க ஒரு கண்ணை வச்சுக்க வேண்டியதுதானே, அல்லாஹ் பக்கத்துல ஒரு கண்ணை வச்சிட வேண்டியது, இந்த பக்கம் சொந்த ஊர்ல எகிப்துல ஒரு கண்ணை வச்சிட வேண்டியது, இப்படி கண்காணிச்சிட்டு இருக்க வேண்டியதானுங்க. அப்படி ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு அம்சத்தை அல்லாஹ் என்ன செய்யல, எந்த நபிக்கும் தரவே இல்லை. அப்ப இந்த இடத்துல இருந்தால் இதை பார்ப்பாரு, இந்த இடத்தை விட்டு பாஸ் ஆயிட்டா அதை பார்ப்பாரு, அங்கே இருந்து வந்தால் இதை பார்ப்பாரு. இதுதான் நபி. எந்த நபியுமே இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு மேம்பட்ட தன்மை பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல நமக்கு தெரியுதா இல்லையா, மிக தெளிவாக இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னொரு நபி எடுத்துக்கிறங்க, ஜக்கரியா நபி. நீங்களாம் கேள்விப்பட்ட ஒரு நபி தான், பெரிய நபி. ஜக்கரியா நபி வந்து அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து சொல்லக்கூடிய நபிமார்கள்ல அவர் ஒரு ஆள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார். யஹ்யான்னு ஒரு நபி இருந்தாரு, அந்த நபியுடைய தகப்பனார் தான் ஜக்கரியா. மரியம் இருக்காங்களே ஈசாவுடைய அம்மா, அவங்களை எடுத்து வளர்த்தவர் இவர் தான். மரியமை எடுத்து வளர்த்தவர் யாரு, இவர் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இவரெல்லாம் இருக்கிறார், சம காலத்தில் உள்ளவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த மாதிரி மரியமை எடுத்து வளர்த்தவர். இந்த மாதிரியான ஒரு சிறந்த நபியா இருக்கிறவர் மரியமை வளர்க்கிறார். மரியமுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியுமே. மரியம்ங்கிறவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து என்னஞ்சாங்கன்னா கர்ப்பிணி ஆகிறாங்க. இம்ரானுடைய மனைவி, பேர் சொல்லப்படல குர்ஆன்ல, ஹதீஸ்லயும் அவங்களுடைய பேர் தெரியல, நம்ம பேர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இம்ரானுடைய மனைவின்னு வருது குர்ஆன்ல. இந்த பொம்பளை வந்து கர்ப்பிணி ஆயிடுச்சு. கர்ப்பிணி ஆட உடனே அந்த பொம்பளை ஒரு நேர்ச்சை பண்ணுது.
எப்படி நேர்ச்சை பண்ணுது? யா அல்லாஹ், எனக்கு இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய உன்னுடைய பணிக்காக வேண்டி